ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. புத்தக வாசிப்புகளை ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கும். அரசு நிதி உதவியுடன் புத்தக திருவிழாக்களும் நடத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கட்சி சார்பில் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என தமிழக முதல்வர், துணை முதல்வர் அறிவித்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் இந்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நமது பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தான் என காஞ்சிபுரத்தில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை துவக்கி வைத்த தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பெருமிதத்துடன் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பப்பாசி இணைந்து நடத்தும் 3வது மாபெரும் புத்தக திருவிழா 2025 இன்று தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்பு புத்தக அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் இந்த துவக்க விழா நிகழ்வில் 2 நூல் ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை அமைச்சர் வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். இந்த இணைய நிகழ்விற்கு பரிசு வழங்கி பொன்னாடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். கனவழியோடு இந்த இணைய நிகழ்விற்கு சிறப்பு பெறுகின்றனர்.